உங்க பேருங்கம்மா? சண்முகமா? என்ன வயசுமா நமக்கு? 80 இருக்குமா? இது என்ன வியாபாரமா? இந்த பழம் என்ன பழம்? புட்டு பழம். இது வந்து நீங்களா விளைய வைப்பீங்களா தானாவே முளைக்குமா? விதை போட்டு முளைக்க வைப்போம். விதை போட்டு முளைக்க வைப்பீங்க. விதை இல்லாம எது வருது? விதை இல்லாம எதுவுமே வராது. வராது. ஆமா, இந்த புட்டு பழத்தை எப்படி சாப்பிடலாம்? எப்படி எல்லாம் சாப்பிடலாம்? நல்லா சாப்பிடலாம். சீனி போட்டு சாப்பிடலாம், சும்மா சாப்பிடலாம், எப்படியும் சாப்பிடலாம். சீனி போட்டு சாப்பிடலாம். எப்படி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும்? சும்மா இருந்தாலும் நல்லா இருக்கும். இப்ப நேரம் காட்டிய இப்ப நல்லா தெரியாது. இது எந்த மாசத்துல கிடைக்கும் புட்டு பழம்? இது தை வரைக்கும் கிடைக்கும். இருக்காது. என்னமா? கண்ணுல தாங்க முடியாது. அவ்வளவு ருசியா இருக்கும். மாவு மாதிரி இருக்கும்லமா? அதுல உள்ள விதையும் சாப்பிடலாமா? சின்ன பழம் இப்ப இருக்கிற பழத்திலேயே ரொம்ப பெரிய அளவு பழமும் முளைக்குமா? போடுறது நாங்க சின்ன பழத்துல போடுவோம். தர பாதியில அப்படி. சரிங்கம்மா. இப்ப இது பழனை என்ன விலைமா கொடுக்குறீங்க? நாங்க விலை இந்த இருக்குல்ல, இது 30 ரூபாய். இது 30 ரூபாயா? ஆமா. இந்த பழம் 30 ரூபா. ஆமா. சரி, எனக்கு அப்ப ஒரு 100 ரூபாய் கொடுங்க. சரி. அழுகலாம். ஆமா, இது சின்ன குழந்தைங்க எல்லாம் சாப்பிடலாமா? பச்சை மண்ணு கூட ஒண்ணும் இல்ல. சின்ன குழந்தைல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் சாப்பிடலாம். இது நீங்க வந்து சந்தைக்கெல்லாம் கொண்டு போவீங்களாமா? எப்படிமா? கொண்டு போவீங்க. சரி. அம்மா, இது சாப்பிடறதுனால உடம்புக்கு எந்த அளவுக்கு நல்லது? இது எதுவுமே செய்யாது. நான் சாப்பிட்டிருக்கேன். இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் கேட்பாங்கல்ல. நான் சாயல்குடி தான். எனக்கு சரி சரி. அக்கா, இது வந்து நீங்க காடுகள்ல காலையிலே போய் பிடுங்க போயிருவீங்க. இது எவ்வளவு மாதங்க கிடைக்கும்? ஒரு மாசம் தான். இந்த மாசம் ஃபுல்லாதாப்பா கிடைக்கும். அப்புறம் தான் கிடைக்காது. அதிகமா சாப்பிடுறது முஸ்லீம்லயும் சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. 100-200 வாங்கி ஜூஸ் போட்டு குடிப்பாங்க அவங்க. ஏண்டா உடம்புல வந்து நீர் சத்து இறங்குமுண்டு. வெயிட்டா கிடக்குறாங்கல்ல, வெயிட்டா கிடக்குறவங்களுக்கு நீர் அதிகமா இருந்தா இந்த பழத்தை சாப்பிட்டா சொரக்கா மாதிரி இது நீர் கலகலன்னு இறங்கும். இது ஆனா நல்லா ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். போட்டு ஐஸ்கிரீம் போட்டு சீனி மண்டபம் போட்டு பெனஞ்சு சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிடுவாங்க முஸ்லீம். இது மற்றபடி நார்மலாவே நம்ம அந்த சீனி சேர்க்காம சாப்பிடலாம். நல்ல மாவு தன்மையா இருக்கும். நீர் சத்து. உடம்பு வெயிட்டா இருந்தாலும் உடம்பு கம்மியாகும். நீர் இறங்கிடும். வெள்ளரிக்காய் உண்டான வெள்ளரிக்காவில இது ஒரு வகையாக்கா? இல்ல வெள்ளரிக்காய் வேற. வெள்ளரி வேற. வெள்ளரி வந்து இனிக்கும். இது வந்து காய் கசக்கும், பழம் இனிக்கும். இதோட பேரே புட்டு பழம் தான். புட்டு பழம். வெள்ளரி பழம் இல்ல. வெள்ளரி பழம் கிடையாது. வெள்ளரி பழம் வந்து இவ்வளவு தண்டி ஓடும். அப்ப இது நம்ம விதை போட்டு தான் முளைக்க வைக்கணும். விதை போட்டு தான் முளைக்க வைக்கணும். அப்ப இதுக்குன்னு தனியா விவசாயம் பண்ணுவாங்க. ஆமா, விவசாயம் பண்ணி அதான் விதைச்சு போட்டுருக்கோம். போய் பிஞ்சையோட போய் பார்த்தோம். ஓ சரி. அதான் மணல்ல எடுத்து. இது உங்களுக்கு போதுமான மழை இருந்தா போதும் ஓரளவுக்கு. மழையை பெய்யாட்டாலும் காய்ச்சிரும். மழை பெய்யாட்டாலும் காய்ச்சிரும். வருஷம் இந்த சீசன்ல மட்டும் காய்க்கும்பா. ஒரு மாசம் மார்கழி 30 காய்க்கும்பா. அப்ப நம்ம பகுதிக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு ஆகாரத்துல இந்த புட்டுப்பழம் உண்டு. எல்லா நாட்டிலயும் இருக்கு. ராம்நாடு இருக்கு, இங்க இருக்கு. வாங்கிட்டு போயிருவாங்க. அருப்புக்கோட்டைக்கு கொண்டு போயிருவாங்க. இங்க வந்து வியாபாரி வாங்கிட்டும் போவாங்க. கூடையோட வாங்கிட்டு போய் அங்கிட்டு போய் விக்கலாம். தெரியாத ஊர்ல வச்சு விற்போம். அப்படி அங்கிட்டலாம் அதிகமா விற்பாங்க. இங்க நாங்க கொஞ்சம் மலிவா கொடுப்போம். சரிங்க. இப்ப நீங்க வியாபாரத்துக்கு கிளம்புறீங்க? காலையில விற்போம். சரி சரிங்க. நம்ம பேருங்கக்கா? என் பேர் தமிழரசு. தமிழரசு. நல்லதுப்பா. அந்த பழம் சாப்பிட்டாலே உடம்புல உள்ள நீர் இறங்குப்பா.